ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக முழு பச்சை பயிரை வச்சு ஒரு பெசரட்டு தோசை ஒன்று, தொட்டுக்கிறதுக்கு எம்மியான தக்காளி கார சட்னி, தக்காளி பூண்டு வெங்காயம் கார சட்னி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நான் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ முழு பச்சை பயிறு, நல்ல பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் முழு பச்சை பயிறு. நிறைய பேர் இதை பச்சை மிளகாலாம் அரைச்சி செஞ்சு காமிச்சிருப்பாங்க. என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே டம்ளரால் ஒரு டம்ளருக்கு குண்டு இட்லி அரிசி, ஒரு டம்ளர் முழு பச்சை பயிறு அப்படின்னா ஒரு டம்ளர் கிட்ட குண்டு இட்லி அரிசி. என்னோடய ரெசிப்பியில் எல்லாமே நான் பச்சரிசி சேர்க்குறதே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் பச்சரிசி இல்லாமல் தோசை செய்யலாம். முறுமுறுன்னு வரும், மெல்லிசாவும் வார்க்க முடியும். நல்லா 5-6 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். பச்சை பயிருக்கு கொஞ்சம் 6 மணி நேரம் முழு பச்சை பயிறு ஊறிச்சுன்னா கிரைண்டரில் சூப்பராக அரைஞ்சி வரும். எல்லாருமே பச்சை மிளகா தானே வச்சு அரைச்சி காமிச்சிருப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வரமிளகா தான் வச்சு அரைப்பாங்க. நல்லா காரம் இருக்கிற வரமிளகாய் 5 போட்டிருக்கேன். இந்த மிளகாயை போட்டு தான் ஊறினோன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாவை நிறைய பேர் அரைச்சி உடனே தோசை செய்வாங்க. நான் சொல்கிற மாதிரி உடனே தோசை செய்யாமல் ஒரு 3 மணி நேரம் உப்பு போட்டு மாவை கலக்கி நீங்கள் லேசாக பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெசரட்டை செஞ்சிங்க அப்படின்னா நல்லா செவந்துக்கிட்டு முறுன்னு கிறிஸ்பியாக வரும். சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு மாவை நீங்கள் லிக்விட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா மெல்லிசாக வறுக்க முடியும். இப்போ நான் கிரைண்டர் போட்டேன். மிளகாயும் கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கிறேன். அது அந்த இடுக்கில் இருக்கிற அந்த இதில் அந்த காஞ்ச மிளகாய் போய் மாட்டிக்கும். நீங்கள் கொஞ்சம் சிசரில் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டேன். நம்ம கைகளால் அதை எடுத்து விட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக அரைக்க முடியும். இதை ரொம்ப மழனும் வேண்டாம், ரொம்ப கரகரப்பாகவும் வேண்டாம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பதம். எல்லாமே மசிஞ்சிருக்கணும். ஆனால் கைகளால் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நரநம் இருக்கணும். இதில் அரிசி நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த பச்சை பயிரோட தோல் மட்டும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்டாக தெரியும் கையில். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி நல்லா மசிஞ்சிருக்கணும், மசியாமல் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன். இந்த மாவு நீங்கள் கெட்டி மாவு எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டிமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைக்கும் போதே கல் உப்பும் சேர்த்துருவேன். உப்பு சேர்த்துருங்க. நான் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கிட்டையே இருந்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்தது, அதையும் விட்டுட்டேன். நான் சொன்ன பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு, இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம பண்ண போகிற தக்காளி பூண்டு சட்னிக்கு. ஒரு 3 தக்காளி நல்லா நடுவில் இருக்கிற காம்பு பக்கத்தை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சட்னிக்கு பூண்டு போட்டிருக்கேன். நான் இஞ்சின்னு தவறாக சொல்லிட்டேன். தக்காளி சட்னிக்கு பூண்டு வெங்காயத்தோட 3 பல் போட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். கடாயில் இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. மிக்சியில் மட்டும் தக்காளியை பியூரி மாதிரி பச்சையாக அரைச்சிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நான் அப்படியே சாப்பரில் போட்டு துருவி வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் தாராளமாக விட்டுக்கோங்க. கடுகு மட்டும்தான் நான் தாளிக்கிறேன். உங்களுக்கு உளுத்தம் பருப்புலாம் பிடிக்கும் அப்படின்னா தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம், பூண்டு தான் சேர்க்குறேன். பெசரட்டுக்கு தான் இஞ்சி சேர்க்கணும், அந்த ஞாபகத்தில் நான் சொல்லிட்டேன். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குது. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பூண்டு பச்சை வாசனை போகட்டும். எத்தனையோ விதமான சட்னி ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த பெசரட்டுக்கு நான் பண்ணுற தக்காளி சட்னி ஸ்டைலை பாருங்கள். இது வித்தியாசமாக இருக்கும். வெங்காயத்தை மட்டும் நம்ம சாப் பண்ணி சில்லி பவுடரோடு சேர்த்து வதக்கிக்க போகிறோம். தக்காளியை பச்சையாக பியூரி அடித்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். இது அந்த பெசரட்டுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ். கோதுமை தோசை, பெசரட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடை தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்ச தக்காளி பியூரி சேர்த்துட்டேன். காரத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா காரம் இருக்கிற வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும்.
சாதாரண டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஐஸ்கிரீம் ஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே சிம்மில் போட்டுருங்க. மூடி போட்டு மூடி நல்லா 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நான் மூடி வச்சுட்டேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது பத்தாது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு சைடில் அப்படியே ஷைனிங்காக தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி இந்த மாதிரி கெட்டியாக தொக்கு மாதிரி வரணும். எண்ணெய் அப்படியே ஓரத்தில் ஷைனிங்காக மினுங்கும். இதான் பதம். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியாக இருக்குது சட்னி. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ தான் நான் மாவில் சீரகம் சேர்க்கிறேன். மாவு மொத்த மாவுக்கும் சேர்க்காதீங்க. எவ்வளோ தேவையோ தோசை ஊற்றுறதுக்கு பெசரட்டு தோசை அதை மட்டும் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் ஒரு குழிக்கரண்டி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் தான் நம்மளால் மெல்லிஸாக வார்க்க முடியும். இப்போ சாப்பரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லா ஒரு பெரிய வெங்காயம் போட்டு துருவி வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி நல்லா பொடிய சிசரில் கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பேசனில் இருக்கிறது வெங்காயம், இஞ்சி சாப் பண்ணது, அதுக்கு மேலே கொத்தமல்லி. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதை நல்லா மெல்லிஸாக நீங்கள் தடவ முடியும். இது அப்படியே ஒன் சைடாகவும் நீங்கள் எடுக்கலாம், திருப்பி போட்டும் எடுத்துக்கலாம். அது உங்கள் சௌகரியம். நான் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தான் எடுப்பேன். நல்ல மெல்லிஸாக நீங்கள் தடவிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப சத்தான பெசரட். இது முழு பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நல்லா இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்க டயட்டில் கண்டிப்பாக இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி பிடிக்காதவங்க இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் இந்த அடை பெசரட்டு தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப திக்காக ஊற்றிடாதீங்க, நல்லா மெல்லிஸாக நீங்கள் வார்த்துக்கோங்க. இப்போ மேலே நான் துருவி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ நான் தூவிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சீசனிங் மேலே பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் சுற்றி 1 ஸ்பூன் விடுங்க. தோசை மேலாப்பில் கொஞ்சம் விடுங்க. வெங்காயத்தை அப்படியே இந்த மாவோட சேர்த்து தடவி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கீழே கொட்டாமல் இருக்கும். இதை அப்படியே ஒன் சைடாக திருப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது தேங்காய் சட்னி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இருந்தாலும் இந்த மாதிரி கார சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் உங்களுக்கு திருப்பி போட்டும் காமிச்சிருக்கேன். திருப்பி போடாமையும் நீங்கள் தோசை வார்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் தாராளமாக தடவி விடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எனக்கு தோசை இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நீங்கள் வார்க்க முடியும். இது கார சட்னி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பானுகாய் மேடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.